ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இணைதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கைக்கும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். கரணங்களை பற்றி பார்த்து வருகிறோம். 11 கரணங்களில் 10 கரணத்திலே ஜனனம் எடுத்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், 10 கரணத்தின் அதிபதி அது யாரது, இந்த 10 கரணத்தினால் என்ன நன்மை தீமைகள் நடைபெறும். 10 கரணம்னா என்ன? கோழியை குறிக்கும். அப்போது சிறிய ஒரு பாடல் வரியிலே அது எப்படி, அந்த பாடல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். திறமிகு பாவி பொல்லான் சீர்கேடான் தீய செய்வான் தரமறு புருஷ வீணன் சலிப்புலான் திறமையில்லான் உறமிகும் அழகன் வார்த்தை உசிதமாய் உரைப்பான் நல்ல விரைசெறி குழவினாலே மிகு பத்திர கரணத்தாலே. அப்போ இந்த 10 கரணத்தினுடைய பாடல் இந்த முறையிலே கூறுகிறது. 10 கரணத்திலே பிறந்தவர்கள் கஞ்சனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு அற்றவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா, இது எப்படி சொல்கிறதுன்னா, இரவில் படுக்கும்போது காலையில் எழுந்த உடனே இதையெல்லாம் செஞ்சிடணும், அதையெல்லாம் பண்ணிடணும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், இல்லை இன்டர்வியூ போகணும், இல்லை படிக்கணும், காலேஜுக்கு போகணும், இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி செய்யணும், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதை வெள்ளாமல் வைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதிக ஆர்வத்தோடு தூங்குவதற்கு போவோம். ராத்திரி படுக்கும்போது காலையில் எழுந்தால் 8 மணிக்கு எழுவோம், 5 மணிக்கெல்லாம் போயிடணும், 5 மணிக்கெல்லாம் அதை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்களோடு இருப்பான். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படாது, அதை நிறைவேற்ற மாட்டான். அப்போ என்ன ஆகும்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போது எதுவுமே ஒரு குறிக்கோள், ஒரு செயல்பாடு, அதில் ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஜாதகனுக்கு இருக்கணும். ஆனால் இவருக்கு பற்றற்றவன், முறையான வழிகளிலே போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன், சுருக்கமாக சொல்ல போனால் சோம்பேறித்தனத்தை அதிகம் இருப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு மட்டும் அழகான முக தேஜஸோட நேர்மை உள்ளவனது போல் மிக அழகாக மெதுவாக பேசக்கூடியவனாக இருப்பான். அந்த குணம் அவரிடம் உண்டு. அப்போது இதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும்போது பார்க்கின்ற பார்வைக்கு இந்த செயலும் இப்படி இருப்பானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடும். இந்த 10 கரணத்திலே பிறந்தவர்கள் இப்படி இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், பற்று அற்றவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வணக்கம்.